விஜய் அவர்களுக்கு இந்த இந்த கேள்வியை நான் வந்து முன்வைக்கிறேன். நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க. பிரச்சாரம் பண்ண 7 மணிக்கு 7:30க்கோ வந்தீங்க. பிரச்சாரத்த முடிச்சுட்டு நீங்க போனீங்க. அதுவரைக்கும் நடந்ததெல்லாம் இருக்கட்டும். சரிங்களா? நாம கேட்கிற கேள்வி உங்க மனசாட்சி உறுத்தாம, அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமான்னு நீங்க பார்த்து அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன அப்படின்னா, நீங்க பிரச்சாரத்த முடிச்சுட்டு கீழ இறங்கும்போது, உங்களுக்கு அதாவது நீங்க பிரச்சாரத்த முடிச்சுட்டு கேரவனுக்குள்ள போகும்போது, உங்களுக்கு அங்க பிரச்சனை நடந்துச்சுன்னு தான் உங்களுக்கு தெரியுமா? இல்ல மக்கள் வந்து தண்ணி இல்லாம மயக்கப்பட்டு விழுகுறாங்கன்னு சொல்லிட்டு தான் பிரச்சாரத்த முடிச்சீங்களா? இது 2டே 2 கேள்வி மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா, இங்க வந்து பிரச்சாரம் பண்ணது கலவரம் பண்றாங்களா? இல்லையா? அப்புட்ன்னு மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். என்ன அப்டின்னா, நீங்க பிரச்சாரத்த முடிச்சுட்டு கேரவன்ல கீழ இறங்கும்போது, சரிங்களா? கேரவனுக்கு உள்ள நீங்க போகும்போது, என்ன மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணிக்கு இட நெரிசல்ல தான் மயக்கப்பட்டு விழுந்தாங்கன்னு தான் நீங்க வந்து பிரச்சாரத்த முடிச்சீங்களே ஒழிய, நீங்க வந்து இந்த பிரச்சாரத்த வந்து ஒரு சதி வேலை செஞ்சுட்டாங்க. ஒரு மர்ம கும்பல் உள்ள புகுந்துருச்சு. அதனால தான் நீங்க பிரச்சாரத்த முடிச்சுட்டு இவ்வள மக்கள் வந்து மயக்கப்பட்டு விழுகுறாங்கன்னு சத்தியமா நீங்க கேரவனுக்கு உள்ள போகவே கிடையாது. 1. நீங்க அப்படி கேரவனுக்கு உள்ள போகும்போது மக்கள் ரொம்ப மயக்கப்பட்டு விழுகுறாங்க. அதனால தான் நீங்க வந்து கேரவனுக்குள்ள இது வந்து பேசுறத வந்து பாதியில நிப்பாட்டிட்டு நீங்க வந்து என்ன செஞ்சீங்க கேரவனுக்குள்ள போனீங்க. 1. ரைட்டா? அப்படியே உங்களுக்கு வந்து பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க கேரவன்லயே இருந்துகிட்டு, மக்கள் மத்தியில வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கணும். இந்த மாரி இதில வந்து கலவரக்காரங்க பூந்துட்டாங்க. நீங்க தொண்டர்கள் அனைவரும் பத்திரமா சேஃப்டியா இருங்கன்னு வார்த்தை நீ சொல்லிட்டு போயிருக்கணும். ஏன்னா, அங்கே பிரச்சனை நடக்கல. நீங்க கேரவனுக்குள்ள போகும்போது, மக்கள் அதிகமா மயங்கி விழுகுறாங்க. அதனால தான் பிரச்சாரத்த முடிச்சுட்டு போறீங்க 1. 2 அதுக்கப்புறம் நீங்க வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியுது, இந்த பிரச்சாரத்தில மயங்கி விழுந்த அனைவரும் ஒருத்தரா இறந்துகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது. நீங்க ஏர்போர்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியல. சரிங்களா? ஏர்போர்ட்ல போய் உங்க வீடு போற வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க ஏர்போர்ட்லேருந்து உங்க வீடு போய் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து மயக்கப்பட்டவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. சரியா? 1. நீங்க மறுநாள் நீங்க வந்து மொபைல் ஃபோனையோ, நீங்க சோசியல் மீடியாவ பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து என்ன அப்படி உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்புட்ன்னா, மக்கள் ஒருத்தரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, "இது இடம் பத்தல. ரொம்ப கூட்ட நெரிசலா இருந்துச்சு. இடத்த வேற இடத்த குடுத்துருக்கலாம்னு" நீங்க சோசியல் மீடியால பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. ஸோ இடம் நெருக்குனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அதனால அதான் நம்ம வந்து இந்த கொலைய தப்பிக்கிறதுக்கு அந்த ஒரு வார்த்தைய சொல்லுவோம். 1, 2. அதற்கு அப்புறம் 2 3 நாள் கழிச்சு, வதந்தி பரப்புறன்னு சொல்லிட்டு, ஒரு சோசியல் மீடியாவுல சில இளைஞர்கள வந்து போலீஸ் கைது பண்றாங்க. ரைட்டா? அப்படி கைது பண்ணும்போது, அப்பதான் உங்களுக்கு என்ன தெரியுது அப்புட்ன்னா, ஆகா நம்மள வதந்தி பரப்பும்போது கைது பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து ஆதரவா சொல்லணும். அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளா உட்கார்ந்து, இந்த சோசியல் மீடியால பேசுறத வச்சுக்கிட்டே நீங்க என்ன செஞ்சீங்க, ஒரு வீடியோ போட்டுறீங்க. இது முதல் தவறு. ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க கேரளம் முடிச்சு இறங்கும்போது என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, மூச்சு திணறல் தான் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்க பரப்புரைய முடிச்சுட்டு கீழ இறங்கி உள்ள போறீங்க. கலவரம் வந்துட்டுன்னு சொல்லி நீங்க போல. அப்ப ஏன்னா இங்க கலவரம் நடக்கல. மக்கள் வந்து என்ன செய்றாங்கன்னா, மூச்சு திணறல் மூலமா தான் என்ன செய்றாங்க, ஒருத்தர் ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க. 2. நீங்க மறுநாள் 2 நாள் இந்த சோசியல் மீடியால, யூடியூப்ல பேசுறத கேட்டுக்கிட்டு, என்ன இங்க அவர் நெனச்ச இடத்த குடுத்துருக்கலாம். ந ந அவரு இடத்த கேட்ட இடத்த குடுத்துருக்கலாம். மக்கள் நெரிசல், 2 மர்மம் உங்கள பூந்துருச்சுன்னு இந்த சோசியல் மீடியால பேசுறத கேட்டுக்கிட்டு, நீங்க பேசுறது இது அநாகரிகத்தின் உச்சம். சரிங்களா? அடுத்து என்ன சொல்றேன் கேளுங்க. நீங்க நீங்க அடுத்து செந்தில் பாலாஜின்னு சொல்றீங்க. ரைட்டா? நான் சொல்றேன் கேளுங்க. செந்தில் பாலாஜிக்கு நம்மளுக்கு 1008 வேறுபாடு இருக்கலாம். 1008 கருத்து முரண்பாடு இருக்கலாம். அரசியல் மீதியாவும் தனிப்பட்ட விமர்சனங்கள் இருக்கலாம். 1. நீ கேரவனுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீ கேரவனுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம், அ அங்க உள்ள ஆம்புலன்ஸ் வந்து எல்லாத்தையும் ஏத்திட்டு போறாங்களா? மயக்க மருந்தெல்லாம் ஏத்திட்டு போறாங்களா? அப்ப வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் எந்த ஒரு மக்களுமே இதுக்கு வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம். இட நெருக்கடி தான் காரணம். சரிங்களா? இட நெருக்கடிக்கான சரியான போலீஸ் பாதுகாப்பு குடுக்கல. அப்புட்ன்னு ஒருத்தர் கூட பேட்டி குடுத்துருக்க மாட்டாங்க. ஒருத்தர் கூட யூடியூப்லயோ, இதுலயோ யாருமே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்கன்னா, இது வந்து ஒரு மக்கள் கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்கன்னு மட்டும் தான் நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும். ரைட்டா? என்னைக்கு செந்தில் பாலாஜிய வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறத காமிச்சுச்சோ, அதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பொருளை கிளப்பி விடுறாய்ங்க. என்ன இப்ப செந்தில் பாலாஜி இப்ப சீக்கிரம் வந்துட்டாரு. அப்ப என்ன காரணமா இருக்கு? அப்ப இவரு தான் ஆள் வச்சு அடிச்சிருப்பாரு. இவர் தான் கலவரத்த ஏற்படுத்தியிருப்பாரு. புரியுதுங்களா? கலவரத்த ஏற்படுத்தியிருப்பாரு. இவர் பேசுனால தான் பாட்டில் விட்டு எரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு நியூஸா என்ன செய்யுது? மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிக்குது. ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி
செந்தில் பாலாஜி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எப்போ காமிக்குதோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச்சுலாம் அடிபடுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் மக்கள் ஆம்புலன்ஸ் கொண்டு போய் சேர வரைக்குமே இந்த ஒரு பிரச்சனையை பற்றி இது செந்தில் பாலாஜி தலையிட்டு இருப்பாருன்னு எந்த ஒரு மக்களுமே சோசியல் மீடியாவிலும் சரி எந்த ஒரு இப்போ யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. செந்தில் பாலாஜி என்னைக்கு போலீஸில் வந்தாரோ அதுக்கப்புறம் தான் கதை கட்டுறாங்க. அப்போ செந்தில் பாலாஜி சீக்கிரம் வந்துட்டாரு, அப்போ இவர் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லையும் பேசுகிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து பேசுகிறீங்க. இது தவறான அணுகுமுறை. ரைட்டா? அவர் வந்ததுதான் தப்பு. சொல்லப்போனால் செந்தில் பாலாஜி எவ்வளோ அவசியம் வந்தனால தான் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை உண்டு பண்ணுறீங்க. வேறுமா நீங்கள் இந்த 7 அந்த நீங்கள் பிரச்சாரம் முடிச்சு போனதுலேருந்து சிஹெச் வரைக்கும் நீங்கள் குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுமே பரபரப்பாக அவங்களை காப்பாற்றின குறியில் தான் இருந்திருப்பாங்க. செந்தில் பாலாஜி என்னைக்கு இன்வால்வ் ஆகிறாரோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு பொருளையாக கிளப்பிடுறீங்க. அப்போ இது செந்தில் பாலாஜிக்கு இது ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2 இன்னொன்று, இந்த கரூர் மக்கள் சொல்கிறாங்கன்னா கரூர் மக்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கங்களேன். 2 கரூர் மக்கள் ஏடிஎம்காரனாக இருக்கலாம், இல்லை டிஎம்காரனாக கூட இருக்கலாம், இல்லை வேறு கட்சிக்காரனாக இருக்கலாம். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு கரூர் மக்கள் சொல்கிறதுக்கு உண்மைன்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. இந்த பிரச்சாரம் நடத்துறதுக்கு முன்னாடி அங்கே சோசியல் மீடியா யூடியூப் சேனல்லாம் போய் ஆனால் அந்த வேல்சாமி மடத்துட்டே பேட்டி எடுக்கிறாங்க. அங்கே வந்து உள்ள மக்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் விஜயவரதை வரவேற்கிறேன், எங்கள் குலசாமி எங்கள் ஊருக்கு வருது, அவர் எங்களை பார்க்க வராரு, அவன் நான் அன்போடு வரவேற்கிறேன்னா எல்லா பேரும் உங்களை புகழ்ந்தான் பேசுனாங்க, பிடிச்சி பேசினாங்க பொழுது. ஆனால் ஒரு நாள் கூட ஒருத்தர் கூட இங்கே கூட்டுற விஜய் வந்தால் கூட்டு நிறுத்தி ஆகும், இந்த இடம் பத்தாதுன்னு யாரும் சொல்லவே கிடையாது. சரிங்க? அந்த கரூர் மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, இங்கே விஜய் வராரு, வந்துட்டு போகிறாரு அப்படின்னு தான் நினச்சாங்க. குலசாமி வருது, எங்கள் ஊரை பார்க்க வருது, எங்கள் ஊரை தேடி வராரு அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சாங்களோ. அதே மாதிரி தான் போலீஸ் நினச்சிருக்கு இங்கே விஜய் வராரு அப்படின்னு. ஆனால் பிரச்சனைக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது இடம் நெருக்கல் ஆயிடுச்சு, இங்கே ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு பேச்சு வருது. ஸோ மக்கள் பேசுறதை மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி கூட்ட நெரிசல் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கரூர் மக்கள் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, இங்கே விஜய் வந்தால் கூட்டம் கூடு, இவ்வளோ சந்து இருக்குது, இவ்வளோ பத்தாதுன்னு கரூர் மக்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு பேட்டியில் கூட அந்த பிரச்சாரத்துக்கு முந்தின நாள் எடுக்கக்கூடிய அனைத்து யூடியூப் சேனலில் பேட்டிகளும் பாருங்கள், எல்லா மக்களும் விஜய் வரட்டும்னு சொல்லிப்பாங்க. பொழுது இங்கே வந்தால் கூட்டம் கூடு, இடம் பத்தலும் யாரும் எந்த ஒரு இது சொல்லியிருக்க மாட்டாங்க. 2 3 இதில் என்ன அப்படின்னா என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் அண்ணாமலை ஒரு அரசியல் செய்கிறான்னா அவருக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அவருக்கு செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே வாய்க்காவரப்பு சண்டை இருக்குது. அதனால் அவரால் இது அரசியல் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, அவர் அரசியல் பண்ணுறாரு. ரைட்டு. இதை ஏடிஎம்கேக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கேக்கு அரசியல் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், பென்னிசி ஜெயராஜ் கொலை வழக்கட்டாக இருக்கு, அதில் டிஎம்கே அரசியல் பண்ணுச்சு. அதனால் இப்போ ஏடிஎம்கேயும் என்ன செய்யுது, அரசியல் பண்ணுது. அதை நம்ம இந்த மாற்றுக்கு சொல்ல முடியாது. 2 எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள், எல்லா கட்சியும் மாற்றி மாற்றி அரசியல் பண்ணுறது ஜகஜம். ஆனால் நீங்கள் உங்கள் கூட்டத்துக்கு 40 பேர் இறந்ததுக்கு நான் தான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்கிற பாருங்க, இதான் அநாகரிகத்தின் உச்சம். இது கோழைத்தனம். இது விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய கோழைத்தனம், கையாளாத நிலைன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நீங்கள் அதை பேசி முடிச்சு இறங்கும் போது மக்கள் மயக்கத்தில் இருக்கிறான்னு நினச்சி தானே இறங்கினீங்க ஒழிய, இங்கே கலவரம் நடந்துச்சு அதனால இறங்க கிடையாது. அதெல்லாம் உங்கள் மனச்சாட்சி தான் எல்லாத்துக்கும். அரசியலை பொறுத்தவருக்கு அறம் கூட்டுறாங்க என்ற சொல்லுக்கு ஏற்ப உங்கள் மனச்சாட்சி தான் இதுக்கு சாட்சி. சரிங்களா? நீ 2 நாள் வீட்டில் இருந்துட்டு சோசியல் மீடியாவில் வரதை பேசிட்டு நீங்கள் போகிறதுக்கு இதில் நீங்கள் என்ன அப்படின்னா, என்னைக்கு நாம் செய்கிற தப்பு நம்ம அதை அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்ய அந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அவன் தான் நல்ல அரசியல்வாதி. சரியா? நீங்கள் செஞ்ச தப்பு என்னைக்கு மறைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசியலுக்கே ஒரு அன்பிட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்குன்னு சொல்லுவாங்க. நீ தற்கு விட மிக கேவலமான ஆள் நீங்கள். சரிங்களா? 1 இதில் என்ன அப்படின்னா, அரசியல் சாக்கடைன்னு சொல்லுவாங்க. நான் அதை அரசியல் எப்போ சாக்கடையாக நினச்சேன். உன்னை மாதிரி கல்சடையெல்லாம் இந்த அரசியலுக்கு வரனால தான் அரசியல் சாக்கடையாக இருக்குது. சரியா? ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியலுக்கு அன்பிட் ஆகிட்டீங்க. நீங்கள் அரசியலுக்கு ஒரு தகுதியான ஆள் கிடையாது. நீங்கள் அரசியலே தோத்துட்டீங்க. உங்கள் மனசாட்சிப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அரசியலில் ஒரு தோற்று போனவர் ஆள். சரியா? இன்னுமே நீங்கள் ஜெயிச்சு மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய சிஎம் ஆகிட்டு முதலமைச்சர் ஆனால் கூட அடுத்த ஒரு தயவில் தான் நீங்கள் ஆக முடிய, உங்கள் சுய தகுதியால் உங்களை ஆகவே முடியாது. ஏன்னா நீங்கள் அரசியலில் மிகப்பெரிய தோத்துட்டீங்க. நீங்கள் ஒரு கோழைத்தனம், நீங்கள் ஒரு அன்பிட். அப்படியே நீங்கள் முதலமைச்சர் ஆனால் கூட அந்த குழந்தைகள் உங்கள் மனதில் வந்துட்டு போங்க. அந்த இறப்புக்கு காரணம் நீங்கள் தான்.
சரிங்களா? அது உங்கள் மனசாட்சியே உங்களை போட்டு கொல்லும். உங்களை நிம்மதியாக தூக்க விடாது. உங்களுக்கும் குழந்தை இருக்குது, ஒரு பையன் இருக்கான், பொண்ணு இருக்கான். அந்த முகத்தை பார்க்கும்போது அந்த 40 கொலைகள் தன்னால் நடந்துச்சுன்னு உங்கள் மனசு உறுத்தும். நன்றி, வணக்கம்.